ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், திருக்க மீன் பொரிச்ச மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் இடுப்பொலிக்கெல்லாம் இந்த மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருக்கு, அப்படி ஒரு நைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், கறி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், பொரிச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், திருக்க மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் க்ளீன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா உரசி நல்லா அலசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், மீன் வந்து மேலே வந்து இது கருப்பாக இருக்கும். இதெல்லாம் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், கார மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், இது கூடவே 1 ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். எல்லாமே ஒன்று சேர்த்துருங்க. இந்த மீனுக்கு தகுந்த உப்பு நல்லா கையாலேயே நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வறுக்கிற மீன்களெல்லாம் கொஞ்சம், அதுவும் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுடாதீங்க, கெட்டியாக தான் இருக்கணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு தண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலந்து வைங்க. தண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம எப்படி மீன் எப்படி நம்ம பொரிப்போமோ அதே மாதிரி. ஆனால் இந்த மீனில் வந்து மசாலா வந்து ஒட்டாது. மீன் வந்து பாருங்கள், மழை இருக்கும், அதை ஒட்டாது. நல்லா நைஸாக இருக்கும் மீன். அதனால் இது மேலே வந்து மசாலா ஒட்டாது. நம்ம எடுத்து கையாலேயே அப்படி அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீனை பொரிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீன் பொரிச்சிடலாம். பாத்திரம் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினோடனே தீ வந்து கம்மி பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்துருக்கிற மீனெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. இதனுடைய தலை பாகமெல்லாம் வந்து குழம்பு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இருக்கிற மீன் மட்டும்தான் வந்து பொரிக்கிறேன். தலை பாகமெல்லாம் வறுத்தா நல்லா இருக்காது, பொரிச்சா. குழம்பு வச்சாலே இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மருத்துவ குணம் உள்ள மீன் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. மீன் எந்த மீன் பொரித்தாலும் கருவேப்பிலை சேர்த்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், மீன் இப்படி தான் சுருண்டுட்டு வந்துடும். திருப்பி போடுங்க. நல்லா காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு சேர்த்துருக்கோம், கார மிளகாத்தூள், நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 செகண்ட் அப்போ திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுது. திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா செவந்து வரும். எல்லாம் சதை உள்ள மீன். எண்ணெய் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு வாசனை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் வடிய வச்சுட்டு எடுத்துடலாம்.
சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன். எல்லா மீனும் இதே மாதிரி எண்ணெய் வடி வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். மீதி இருக்கிற மீனெல்லாம் திரும்பவும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா மீனும் பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் திருக்க மீன் தான் பொரிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மருத்துவ குணமுள்ள மீன் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.